ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ப்ராஜெக்ட் நம்பர் 5ஓட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் 10-15 டேஸ் ஆச்சு லாஸ்ட் வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூஃப் கான்க்ரீட் போட போகிறோம். ஸோ என்ன பண்ணுறோம், எப்படி பண்ணுறோன்றதை டீட்டெயில்டாக உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆஸ் யூஷுவல். ஸோ பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ ஏற்கனவே நம்ம பல ப்ராஜெக்ட்ஸில் பார்த்துருப்போம். ரூஃப் கான்க்ரீட் வந்து ஒரு 1 வீக் 10 டேஸ் பிளானிங் அது. ஸோ 1 வீக் அடப்பு மோல்டு எல்லாம் போட்டுட்டு கம்பி கட்டுற வேலை நடந்துக்கிட்டு இருந்தது. கம்பியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக இருக்குது. ஸோ நம்ம பண்ணுறதெல்லாம் 2 வே ஸ்லாபு, சின்ன சின்ன இடத்துக்கு 1 வே ஸ்லாபு. இதுதான் ரூஃப் வீம். இந்த ரூஃப் வீம் ஃபுல்லாகவே 1.25 சைஸு. இந்த ரூஃப் வீம் 2 ரூஃப் வீம் ஜாயிண்ட் ஆகிற போஸ்ட்டில் ஜாயிண்ட் ஆகிறத எப்படி ஓவர்லேப் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்படி தான் ஆக்சுவலாக பண்ணோம். ஸோ இதுதான் வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரோட கான்செப்ட். ஸோ இந்த ஸ்லாபு வந்து 6 இன்ச் கான்க்ரீட் திக்னஸ்ஸு. இதில் வந்து 2 வே ஸ்லாபு, அது போக ரூஃப் வீமு, போஸ்ட் டு போஸ்ட் ரூஃப் வீம் வரும். அந்த பீம்ஸ் எல்லாமே 1.25. அதே மாதிரி கான்க்ரீட் சைஸுமே பார்த்தீங்கன்னா 6 இன்ச் கான்க்ரீட். ஸோ இந்த வீடு வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டு. ரோட்டுக்கு ரொம்ப பக்கம். ரோட்டில் இருந்து 4வது 5வது பிளாட் தான். இது கார்னர் பிளாட். இது ஒன் சைடு, அதர் சைடு ஆஃப் த ரோடு. யானைமலைக்கு பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். நம்ம பண்ணுற ஜெனியூன் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஃபுல்லாமே யானைமலையை ஒட்டி தான் இருக்கும். ஸோ ஒரு வாரம் பிளான் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ ரூஃப் கான்க்ரீட் போட போகிறோம். ஸோ ஏற்கனவே கம்பி கட்டுறதை பார்த்தோம். முந்தின நாள் வந்து எலக்ட்ரிக்கல் வயரிங் அண்ட் பைப்பிங்க்கு ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு, மேப் பண்ணி. ஸோ ஹாலில், டாய்லெட்ஸில், பால்கனியில் எங்கெங்கே லைட்ஸ் வரும், என்னென்ன லைட்ஸ் வரும், ஃபேன்ஸ் எங்கெங்கே வரும் அப்படின்றதுக்கு உண்டான பைப்பிங் எல்லாமே மீரா குஞ்ச் அண்ட் ஆஷிர்வாத் தான். பிராண்டட் பைப்ஸ் தான். ஸோ இப்படி தான் ஆக்சுவலாக நீங்கள் எலக்ட்ரிக்கல் பைப்பிங் வந்து மேப் பண்ணுறது. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஜென்யூன் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணுற எல்லா கான்க்ரீட்டுமே M20 கான்க்ரீட் தான். 1:1.5:3. சில பெரிய ப்ராஜெக்ட்ஸில் வந்து ரெடிமிக்ஸ் கான்க்ரீட் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பெரிய ஐஷர் வண்டியில் கான்க்ரீட் வரும், இங்கேருந்தோ மிக்ஸ் பண்ணி ரெடி ஆகி வரும். பட் நம்ம அப்படி கிடையாது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஹாட்டாக சுட சுட இங்கேயே பண்ணுறது. ஸோ கான்க்ரீட் ஃபுல்லாமே ஆன் த ஸ்பாட் ரெடி பண்ணுறது ஃப்ரெஷ்ஷாக. ஸோ வாட்டராக இருக்கட்டும், சிமெண்ட்டாக இருக்கட்டும், மண், ஜல்லி எல்லாமே பர்ஃபெக்ட் ரேஷியோவில் இருக்கும். அப்படின்னா தான் அந்த கான்க்ரீட்டு, பீமு எல்லாமே வந்து 100% ஸ்ட்ரென்த்தோடு இருக்கும். நீங்கள் பாருங்கள், அந்த கான்க்ரீட் மிக்ஸோட டென்சிட்டி, திக்னஸ் பாருங்கள். இதுதான் M20. ஸோ வாட்டர் லெவலும் கரெக்டாக இருக்கும். இந்த மிக்சிங் ரேஷியோ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். சும்மா அல்ட்ராடெக் சிமெண்ட்டு போட்டாலும் சரி, வேறு எந்த சிமெண்ட்டு போட்டாலும் சரி, மிக்சிங் ரேஷியோ சரியில்லைன்னா அந்த கான்க்ரீட்டோட ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. நம்ம ப்ராஜெக்ட்ஸில் எல்லாமே அல்ட்ராடெக் சிமெண்ட் தான். ஸோ இந்த மாதிரி குத்தி விட்டு கம்ப்ளீட்டாக பீமில் அந்த கான்க்ரீட் செட் ஆகுறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி குத்தி விட்டு கூறாட்டணும். அப்படின்னா தான் கான்க்ரீட் ஃபுல்லாக போய் செட் ஆகும், பிளெண்ட் ஆகிடும் கான்க்ரீட். ஸோ ஒரே ஸ்லாபு, நீங்கள் பீமு அந்த ஸ்லாபெல்லாம் ஒரே லெவலில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி கான்க்ரீட் போட்டோம்னா லைஃப் லாங்காக இருக்கும் அந்த வீடு. அதே மாதிரி இந்த கான்க்ரீட்டில் நம்ம ஆயில் மிக்ஸ் பண்ணுவோம், வெதர் ப்ரூஃப் ஆயில். அது வந்து இன்னும் நல்லாயிருக்கும், இந்த கான்க்ரீட்டோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ கான்க்ரீட் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு 3-4 ஹவர்ஸில் அது ஓரளவுக்கு செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பாத்தி கட்டிடுவோம். எதுக்கு பாத்தி கட்டுறதுன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம க்யூரிங் பண்ணணும். க்யூரிங் பண்ணுறதுக்கு வாட்டரை வந்து அதில் ஸ்னாக்னேட் பண்ணணும், தேக்கி வைக்கணும். அதுக்காகத்தான் இந்த பாத்தி கட்டுறது.
ஸோ பாத்தி கட்டி முடித்ததுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் சாமி கும்பிட்றோம். நல்லபடியாக கான்க்ரீட் முடிஞ்சதுக்கு கடவுளுக்கும் சூரியனுக்கும் நன்றி சொல்லி சாமி கும்பிட்றோம். இது நம்மளோட ப்ரொசீஜர். ஸோ ஐதீகம் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணும். இந்த வீடியோ எடுத்து 10 days ஆச்சு. ஸோ ப்ராஜெக்ட் நம்பர் 4 பிஸியாக இருந்ததுனால வீடியோ ரெடி பண்ண முடியல. மேலும் தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.